Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses. Apply now. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. உலக சுற்றுச்சூழல் தினத்தினை முன்னிட்டு தினமலர் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் மாநகர போலீஸ் நேரு கல்வி குழுமம் இணைந்து பசுமை சைக்ளத்தான் நிகழ்ச்சியை கோவையில் நடத்தியது. வனம், வன உயிரினம், சூழல் பாதுகாப்பு மற்றும் நீர்நிலைகள் மீட்பு ஆகியவற்றில் தினமலர் நாளிதழின் பங்களிப்பு எப்போதும் இருக்கும். அந்த பயணத்தில் இது மேலும் வலு சேர்க்கும் என்று நம்புகிறோம் என்ற வாசகங்களோடு களமிறங்கியது தினமலர். இந்த நிகழ்ச்சி கோவை பாரதியார் ரோடு மகளிர் பாலிடெக்னிக் முன் துவங்கி பாலசுந்தரம் ரோடு வழியாக ரேஸ்கோஸ் தாமஸ் பார்க்கில் நிறைவடைந்தது. இதில் 15 வயது நிறைவடைந்த இருபாலரும் பங்கேற்றனர். நிகழ்வை போலீஸ் கமிஷனர் சரவண சந்தர் சைக்கிள் ஓட்டி துவக்கி வைத்தார். அவருடன் நேரு கல்வி குழும தலைவர் கிருஷ்ணகுமார், இந்தியன் ஆயில் நிறுவனத்தினர் கலந்து கொண்டனர். பள்ளி கல்லூரி மாணவர்கள், சைக்கிள் கிளப்பை சேர்ந்தவர்கள், சூழல் ஆர்வலர்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். பங்கேற்பாளர்களுக்கு சான்றிதழ் மற்றும் டி ஷர்ட் வழங்கப்பட்டது. இந்த சைக்ளோத்தான் நீங்கள் நடத்திட்டு இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் ஒரு சுமார் 75 வருஷமாக சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கேன். இப்போ எனக்கு 82 ஆக போகுது, வயசு 6 ஆக போகுது. அதனால் கொஞ்சம் காது தான் மாட்டோம், இல்லாட்டி ஆண்டவன் தெய்வத்தில் நான் குணமாக இருக்கேன். டயபெட்டிஸ் இல்லை, பிபி இல்லை, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த மாதிரி விழா முதல் தானே கலந்துக்கிறேன். அதனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் வாழ்க்கை வளமுடன். நான் நேஷ்னல் லெவலில் மெடல் பண்ணி இன்டர்நேஷ்னலில் இந்த வருஷம் நடந்த இன்டர்நேஷ்னல் ஏஷியன்ஸில் சைனாவில் நடந்துச்சு, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி 13 பொசிஷன் பண்ணேன். சைக்கிள் ஓட்டுறப்போ என்னென்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைக்கும்? சைக்கிளிங் குட் ஸ்போர்ட்ஸில் நம்பர் 2 பிளேஸில் இருக்குது. அது ஓட்டும் போது பாடியில் இருக்க எல்லா மசிலுமே ஒர்க் ஆகும். ஆல்மோஸ்ட் மெயினாக தைஸ், காஃப் அதிலெல்லாம் நிறைய ஒர்க் அவுட் நடக்கும். நிறைய ஃபேட்டில் பேர்ன் பண்ணும். ரொம்ப குட் ஸ்போர்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு சைக்கிள் தான் போட்டுன்னு நினைக்கிறாங்க, அதை பற்றி என்ன? இந்த மாதிரி ரேலி நடக்கிறதுனால சைக்கிளிங் ஸ்போர்ட்ஸ் நிறைய இடத்துல இன்னும் பரவுது. இது மாதிரி நிறைய அவேர்னஸ் ஈவெண்ட் நடக்கிறனால தான் இன்னும் சைக்கிளிங் நிறைய பேருக்கு இந்த மாதிரிலாம் ஸ்போர்ட்ஸ் இருக்குதுன்னு தெரியுது. இந்த மாதிரி அவேர்னஸ் ரைடு நிறைய இன்னும் அப்ரிஷியேட் பண்ணணும். நான் கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமாக சைக்கிள் ஓட்ட தான் செய்கிறேன். டெய்லி கண்டிப்பாக 100-150 கிலோமீட்டர் டெய்லி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். டபுள் சைக்கிள் ஓட்டுறேன். ஒரு சைக்கிள் இல்லை, 2 சைக்கிள். 73 வயசில் டெய்லி இப்போ கண்டினியூவாக டெய்லி 40 கிலோமீட்டர் ஓட்டுறேன். அப்புறம் உடலில் எப்படி இருக்குது சார்? உடல்நிலை ரொம்ப சூப்பராக இருக்குது சார். பார்க்க தானே செய்கிறீங்க எப்படி இருக்குன்ட்டு. இந்த டயபெட்டிஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகுதுங்களா சைக்கிள்? எல்லாமே சார், எல்லாமே. ஹார்ட் அட்டாக் வந்தால் கூட அது கூட நின்றுப்போம், வராது. அது கூட நின்று கால் எனக்கு உடஞ்சது கால் சார். எல்லாம் கரெக்டாகி போச்சு. ஆக்சிடெண்ட்டில் போனது தான் 2 காலம். கை, இந்த தோள்பட்டை, எலும்பு எல்லாமே சரியானது. இந்த சைக்கிள் கடவுளாக நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக நான் டெய்லி சைக்கிள் இல்லாமல் தூங்க கூட மாட்டேன், அந்த அளவுக்கு இருக்குது. தினமலரோட அந்த சைக்கிளை தான் போட்டு எப்படி பார்க்குறீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்குது சார், சந்தோஷமாக இருக்குது.